ஆனால் இப்படி ஒரு அவுட்புட் வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அப்படி என்ன பண்ணோன்னா, கோதுமை மாவில் பிரெட்டு செஞ்சு தான் ரொம்ப நாளாக எங்கள் அண்ணா கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இன்னைக்கு கோதுமை மாவில் பன்னு பண்ணியிருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப்பு வெது வெதுப்பாக காய்ச்சின பால், அதில் 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 ஸ்பூன் சுகர் போட்டு 10 நிமிஷம் ஃபர்மெண்ட் ஆக விட்டாச்சு. டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தேன். 10 நிமிஷம் கழித்து அது நல்லா ரைஸ் ஆகிருந்தது. ஆனால் கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அடுத்து நம்ம டோக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் மைதாவும் எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமையில் ட்ரை பண்ணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த கோதுமை மாவுக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து இது எல்லாத்தையும் நான் ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் நம்ம ஃபர்மெண்ட் ஆக வச்சுருந்த அந்த ஈஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஈஸ்ட்லேயே சுகர் போட்டிருக்கோம், இருந்தாலும் அதோட ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு பத்தாதுன்றதுனால நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், இதை எல்லாத்தையும் 10 நிமிஷம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஆனால் இது எனக்கு தெரியாமல் நான் கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிட்டேன். 2-3 வீடியோ பார்த்து குழப்புன்னு குழப்பி பண்ணதால தான் நான் அந்த தப்பு பண்ணேன். கோதுமை மாவுன்றதுனால உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும், இல்லைன்னா நீங்கள் பால் ஊற்றியே பிணையலாம். நான் லைட்டாக பாலை தெளித்து தான் நான் வந்து பிணையிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கேப் இல்லாமல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இந்த ஸ்டெப்பு தான் ப்ரெட்டு செய்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த ஈஸ்டோட ஸ்மெல்லும் போகும், உங்களுக்கு நல்லா ப்ரெட்டும் ரைஸ் ஆகி வரும். 10 நிமிஷம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம டோவையும் வச்சு ஒரு 1 ஹவர் ரைஸ் பண்ண விட போகிறோம். மறக்காமல் ஒரு கிளாத் வச்சோ இல்லை ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி ரைஸ் பண்ண விடுங்க. 1 ஹவர் கழித்து நல்லாவே ரைஸாக இருந்தது. அதை எடுத்து நம்ம திரும்பியும் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டு மாதிரி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணோம், ஆனால் வந்துட்டு நாங்கள் திடீர்னு பன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஈக்குவல் பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம், ரோல் பண்ணி. அதுக்கு ஃபஸ்ட்டு டோவை வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு நல்ல உடன் இதுலேயோ மாற்றிட்டு கையிலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா சப்பாத்தியோட கட்டை இருக்குல்ல, அதை வச்சு கூட நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இது கரெக்டாக எனக்கு தெரியல. நான் மட்டும் தனியாக பண்ணியிருந்தா கூட நான் சீக்கிரமாக பண்ணியிருப்பேன் போல். என் அண்ணனையும் தங்கச்சியும் வச்சுக்கிட்டு அப்பா என்னால் முடியல, என்னை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவலாக இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கையில் நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு குழியிலையும் ஒரு ரவுண்டு வச்சுட்டு திரும்பியும் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து ரைஸ் பண்ண விட்டுட்டேன். 45 மினிட்ஸ் கழிச்சு நல்லாவே ரைஸ் ஆகிருந்தது. நான் தான் சுரப்புளி, நான் 2 பாத்திரத்தில் சமைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குக்கரும் ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தையும் வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்டை வச்சு இந்த சைடு வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு குக்கருக்குள்ளே ஒரு பிளேட்டும் இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட்டும் வச்சுட்டு எவ்வளோ நேரம் வைக்கணுன்றதை மறந்தே போயிட்டேன். 20 to 25 மினிட்ஸ்லேயே அது ப்ரெட்டு குக் ஆகிடுமா. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா 45 மினிட்ஸ் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணேன். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும்னு நினச்சா ஒரு பக்கம் மட்டும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. சரி வீட்டில் எல்லாத்தையும் நான் வந்து கிறிஸ்பி பன் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். மொத்தத்தில் இது சொதப்பல் வீடியோ தான். நான் டோ ரெடி பண்ணும்போதும் ஹார்டாக ரெடி பண்ணிட்டேன், குக் பண்ணும்போதும் ஓவர் குக் பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் இது கட் பண்ணி நாங்கள் உள்ளே பார்த்தா நல்லா சாஃப்டாகவே இருந்தது, நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டு. ஆனால் எப்படி இருந்தாலுமே என்னை என்கரேஜ் பண்ணி பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் படுத்தின எங்கள் அம்மா, அண்ணா, தங்கச்சி எல்லாருக்கும் நன்றி. இதனால் நான் அடுத்தடுத்து செய்ய போகிற ரெசிபியில் இருந்தோ சொதப்பல்ல இருந்தோ நீங்கள் தப்பிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் நடக்காது. கட் பண்ண ப்ரெட்டில் பீனட்லாம் தடவி ஆளுக்கு ஒரு பீஸா போட்டு எல்லாரையும் சாப்பிட்டு பார்க்க சொல்லிட்டு திரும்பி பார்த்தா செஞ்சதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி எல்லாமே காலி ஆயிடுச்சு. சொதப்பினாலும் அவுட்புட் நல்லா தான் இருந்தது. எண்ட் ஆஃப் த டே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்.